பக்தர்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றித் தருவதாக கூறப்பட்டு வரும் தூத்துக்குடி பெருமாள் கோவில் தெருவில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாடத்தி அம்பாள் புன்னை மரத்தடி மாடசாமி திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கான யாக பூஜை நிகழ்ச்சிகளை செந்தில் தந்திரி எம் சங்கர் பட்டர், செந்தில் தந்திரி எம் குமார் பட்டர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ மாடத்தியம்மன் புன்னை மரத்து மாடசாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை சிடிசி டியூட்டோரியல் ஆசிரியர் செல்லத்துறை, ஆடிட்டர் மந்திரமூர்த்தி, அம்பாள் காபி பார் உரிமையாளர்கள் ஐயப்பன், மகேஷ் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் செல்வமாரியப்பன், நங்கையப்பன், செல்வம், ஜோதிடர் ராஜேந்திரன் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கான விழாவை மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போற்றி. தூத்துக்குடி அருள்மிகு பெருமாள் கோவில் தெருவில் வீட்டிலிருக்கும் மாடத்தி அம்பாள் அருள்மிகு புன்னை மரத்து மடசுவாமியுடைய 45 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே ஆலயங்களை புதுப்பிக்கப்பட்டு புதிய விமானம் என்று கோபுர கலச ஸ்தாபனம் செய்து நேற்று காலையிலே கணபதி ஹோமத்துடன் பூஜைகளெல்லாம் பூர்வாங்க பூஜைகள் நிறைவு செய்து நேற்றைய தினம் முதற்கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து இன்றைய தினத்திலே 2ஆம் கால யாகசாலை பூஜை செய்து 9 மணி முதல் 10 மணிக்குள்ளாக அருள்மிகு புன்னைமரத்து மாடசுவாமியுடைய எந்திர மந்திர தாந்திரிக சாநித்திய திருவந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி திருவிழா வைபவமானது பெருமாள் கோவில் திரிலே வாழக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களுடைய பூர்ணமான பிரார்த்தனைகளோடும் பக்தகோடி பெருமக்களுடைய பொருளுதவியோடையும் நமது திருக்கோவில் சார்ந்த தூத்துக்குடியில் வாழக்கூடிய ஆன்மீக சான்றோர்கள் பெரியோர்களுடைய பூர்ணமான பிரார்த்தனை வண்ணமாகவும் உலக நன்மை வேண்டி இந்த ஆலயத்திலே எங்களுடைய தூத்துக்குடியைச் சேர்ந்த கீதா ஜீவன் திருமதி அவர்களுடைய நல்லாசிகளோடு ஆதரவுகளோடு இந்த ஆலய திருக்கோவிலுடைய திருப்பணி வேலைகளெல்லாம் நிறைவு செய்து குடமுழுக்கு விழாவும் அதனைத் தொடர்ந்து மகாபிஷேகமும் அன்னப்படப்பு என்று சொல்லப்படுகின்ற படப்பு தீபாராதனைகளோடு அன்னதானங்கள் நடைபெற்று இந்த ஆலய மகா கும்பாபிஷேகமானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நோயற்ற வாழ்வே குறியற்ற செல்வம் போல் உலகம் யாவும் எல்லோரும் சேமமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையிலே செய்து வந்தோம். இங்கனம் இப்படிக்கு விழா கமிட்டியார்கள், பெருமாள் கோவில் நகரவாசிகள், நமது அருள்மிகு புன்னை மரத்து மாடசாமியுடைய திருக்கோவில் நிர்வாகம் சுபம்.